பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாஸா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا وقرة أعيننا محمد رسول الله صلى الله عليه وسلم فإنه يحب الله ورسوله. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான காத்தமுல் அம்பியா சையீதுல் அத்கியா தாஜுல் அவுலியா ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையை முன்வைத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சார்பிலே சங்கராபுரம் வட்டாரம் நடத்துகிற இந்த மாபெரும் சீரத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது பெருவிழாவும் மது ஒழிப்பு மாநாடும் இங்கே மிகச் சிறப்பாக மாவட்டத்தின் வழிகாட்டுதலோடு வட்டாரம் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாபெரும் இந்த சபையை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் மௌலவி அல்தாஃப் ஹசரத் பெருந்தகை அவர்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய வட்டாரத்தினுடைய தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்களே, செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட சங்கை மிக்க சங்கராபுரம் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய மரியாதைக்குரிய நிர்வாக ஆலிம் பெருமக்களே, கள்ளக்குறிச்சி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட சங்கை மிக்க உலமா பெருமக்களே, சிறப்பான இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துரைகளை மிகச்சிறப்பாக அழகான கருத்துக்களை மாலை நேரத்திலிருந்து கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கிற சங்கைமிக்க ஆலிம்களை, சமுதாய பெரியவர்களை, சான்றோர்களே, எனக்கு முன்னால் இங்கே மிக சிறப்பானதோர் தமிழ் மற்றும் உருது மொழியிலே மிக அழுத்தமான ஆழமான நல்ல கவலைகளை, குழந்தைகளை வளர்ப்பது எப்படி வளர்க்க வேண்டும், காலத்தின் நெருக்கடி எப்படி இருக்கிறது என்றெல்லாம் ஆலிய கருத்துக்களை அழகான தமிழிலே மிக சுருக்கமாகவும் சிறப்பாகவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் இங்கே தந்து அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய ஷஃபீகியா மதரசாவினுடைய சங்கேமிக்க முதல்வர் ஹசரத் பெருந்தகை அவர்களே, சமுதாயத்தினுடைய பெரியவர்களே, இங்கே மிகச்சிறந்த சமூகத்தில் கண்ணியப்படுத்தப்படுகிற கண்ணியமிக்க மஸ்ஜிதுகளினுடைய நிர்வாக பெருமக்களே, இங்கே சகோதர சமயத்தவர்களுடைய
கௌரவிப்பு நிகழ்ச்சியும் அவர்களுடைய பங்களிப்பும் இந்த மேடையில் இருந்தது. எனவே எல்லோரையும் கவனத்தில் கொண்டு சிறப்பான இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜமாத்தார்களே, உலமாக்களே, பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதர சமயத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என்னுடைய இஸ்லாமிய காணிக்கையான சலாமை முன்வைத்து துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே உங்களிடத்திலே சொல்லப்பட்டிருப்பது போல இன்ஷா அல்லாஹ் மிகச் சரியாக ஒரு 9 மணிக்கு என் உரையை நான் நிறைவுபடுத்துவேன். மாலையிலிருந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய அசௌகரியங்களை எல்லாம் நான் கவனத்திலே எடுத்துக்கொண்டு நீண்ட நேரங்கள் அல்ல, மிகச் சரியாக இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு 40 நிமிடம், ஒரு 9:05 வரை என்று கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். எனவே முன்னுரைகளை எல்லாம் நான் தவிர்த்து விட்டு மிக முக்கியமான செய்திகளை மாத்திரம் இங்கே தர நான் விரும்புகிறேன். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. எப்படியாவது சமூகத்திலிருந்து போதையை ஒழித்துவிட வேண்டும் என்று பேரணிகளும் மாநாடுகளும் ஆர்ப்பாட்டங்களும் பல்வேறு மாவட்டங்களிலே இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் நடக்க இருக்கிறது. மீலாது விழாக்களை பயன்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை சமூகத்திற்கு அர்ப்பணிக்கிற மகத்தான சீரத்து பெருவிழாவாக இங்கே நடத்தப்படுகிற நிகழ்வுகளை கூட சமய நல்லிணக்க மாநாடுகளாகவும் போதை ஒழிப்பு மாநாடுகளாகவும் காலத்தின் தேவையையும் கருத்தையும் அவசியத்தையும் கொண்டு இப்படியான மாநாடுகள் நடத்தப்படுவது ஆரோக்கியமான விஷயம். இங்கே 40 மஸ்ஜிதுகளினுடைய முத்தவல்லிகள், நிர்வாகிகள் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். உண்மையில் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய தகுதியானவர்கள். ஆனால் இதற்கு பின்னணியில் அழுத்தமான ஒரு காரணமும் இருக்கிறது. இந்த மது ஒழிப்பு மாநாட்டிலே பங்கு கொண்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் கண்டிப்பாக மது ஒழிப்பிலே, போதை ஒழிப்பிலே ஒரு பெரிய பொறுப்பை சுமந்திருக்கிற நாம் நமக்கான அந்த பொறுப்புகளை கவனத்தோடு நாம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான ஒரு அறிவுறுத்துதலாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரத்து பெருவிழாவிற்கும் மது ஒழிப்பிற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. மாணவிக்கும் மது ஒழிப்பிற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அது என்ன போதை என்ன ஒழிக்க முடியாத விஷயமா? அது உலகத்தில் போதையினுடைய மதுவில் கூட வாடை கூட இல்லாத ஒரு அரசியல் தலைமை நடத்திய முன்னுதாரணங்கள் எல்லாம் முஸ்லிம்களிடத்தில் உண்டு. இன்றைக்கு போதை கலாச்சாரத்திற்கு, மதுவுக்கு, கஞ்சாபின் கொக்கைன் போன்ற அடுத்தடுத்த நிலைகளுக்கு இளைஞர் சமுதாயம் ஆட்பட்டிருப்பதை கவலையுடன் எதிர்கொள்கிற இஸ்லாமிய சமுதாயம் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயமும் இன்னைக்கு கவலைப்படுது. கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய நெட்வொர்க். இது கோடிக்கணக்கான பணங்காசுகள் செலவு செய்யப்படுது. சமூகத்தினுடைய ஒழுக்கத்திற்கு பெரிய சவாலா இருக்குது. சமுதாயத்தினுடைய நாகரிகத்திற்கு பெரிய சவாலா இருக்குது. இது எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்பதில் எல்லா முயற்சிகளும் அந்தந்த சமூகம் எடுக்கிறது, அமைப்புகள் எடுக்கிறது, கட்சிகள் முன்னெடுக்கிறது. எப்படியாவது சமுதாயத்திலிருந்து இந்த போதைய கலைஞரணுங்கிறதுல பெரிய அளவுல முன்னெடுப்பு. ஆனால் மிக மிக பொருத்தமான, இதற்கான மிக பொருத்தமான சபை இது போன்ற மீலாது விழாக்களை ஒட்டி போதை ஒழிப்பு மாநாடுகளை நடத்தி ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த போதையை ஒழிச்ச விஷயத்தில் உலகத்தில் சக்சஸ்ஃபுல்லா செஞ்ச ஒரு தலைவருடைய ஒரு விழாவாகத்தான் இங்கே பொருத்தமாக இதை கொண்டாடுகிறோம். எப்படி சாத்தியமாக்கினார்கள்? நான் இங்க மதுவினுடைய தீமை என்ன, அது என்ன, மதுவினால ஏற்படுத்த ஹதீஸ்ல வந்த இதெல்லாம் சங்கமிக்க உலமா பெருமக்கள் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. மதுங்கிறது அது எவ்வளவு பெரிய பாவம், குற்றம், அது செஞ்சா என்ன நிலை ஏற்படும் சமுதாயத்தில், அதனால ஏற்படுற விளைவுகள் என்ன, இதை பத்தி நான் இங்க பேச போறதில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னால பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சமூகத்தில் போதையினால சமுதாயம் சந்திக்கிற தனி மனித ஒழுக்கத்திற்கு பிரச்சனை.
ஒரு மஹல்லாவிற்கு பிரச்சனை, ஜமாத்துக்கு பிரச்சனை, ஊருக்கு பிரச்சனை, நாட்டுக்கு பிரச்சனை. இது 70 நாடுகளில் கலை பரப்பி 70 நாடுகளில் கிளை பரப்பி இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக நடந்து கொண்டிருக்கிற, இதற்கு பின்னால ஒரு பெரிய ஆர்கனைசிங் இருக்குது. இது சர்வசாதாரணமாக நம்ம இப்படி ஒரு கூட்டத்தை போட்டு இப்படி ஒரு மாநாடு பேரணியை நடத்திட்டோம், கடமையை முடிச்சிட்டோம் நம்ம நினைச்சிடக்கூடாது. எப்படி ஒழிக்கலாம், எப்படி ஒழிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதைத்தான் நான் இங்க சொல்ல போறேன். ஒரு 5 திட்டங்களை முதலாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை ஒழிச்சதற்கு முன் வச்ச இந்த திட்டங்களை மாத்திரம் நான் சொல்றேன். அத்தனையும் சாத்தியமான விஷயங்கள். நீங்க உலகத்துல எந்த தலைவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையோடு ஒட்டி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நபியினுடைய வாழ்க்கையில ஒரு செய்தி அழுத்தமாக இருக்கும். தியரியாக, சட்டமாக, தத்துவமாக, மேடைக்காக பேசிட்டு போகிற தலைவர் அல்ல. எதை சொன்னாங்களோ அதை வாழ்க்கையில செய்து காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் செயல்திறன் மிக்க தலைவராக நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணும். மதுவை பத்தி நிறைய பேர் பேசலாம், மதுவை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதலாம், போதையினுடைய தீங்குகளை பத்தி நிறைய பேசலாம், விழிப்புணர்வு பேசலாம். அதிகாரமும் ஆட்சியும் கையில் கிடைக்கிற பொழுது அதனால் கிடைக்கிற பணங்காசு எனக்கு வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மதுவை ஒழிக்க முடியும் அவங்களால. செல்வம் அதுலதான் கொளிக்குது, அரசாங்க கசானா அதுல தான் நிறையுது, எப்படி விட முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது ஒழிப்பிற்கு முன்னெடுத்த முதல் கட்ட 5 விஷயங்களை, இந்த 5 மட்டும் தான் நான் சொல்லல. நம்ம முன்னெடுத்து பயணிக்க வேண்டிய பாதை ரொம்ப தூரமா இருக்குது, நிறைய தூரம் நம்ம பயணிக்கணும். பிள்ளைகளை இன்னைக்கு அந்த பிள்ளைகளால் நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னைக்கு அந்த அடிமைப்பட்டு இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அதனால் பாதிக்கப்படுற பெண்களுடைய வாழ்க்கை, குடும்பத்தினுடைய வாழ்க்கை, மக்களுடைய வாழ்க்கை, தலாக்கு, விவாகரத்து, கொலை, சிறை, எல்லா பாவங்களுக்கும் அதை ஒண்ணு கையில் எடுத்துட்டா போதும். அதை ஒண்ணு கையில் எடுத்துட்டா எல்லா தீமைக்கான அடிப்படை வந்துடும். அது கண்டிப்பாக நாம அந்த பிள்ளைகள் அதுல இருந்து வெளியே கொண்டு வந்து ஆகணும். தயவு செய்து இதை ஒரு பெரிய குற்றமாக மட்டுமே பார்க்காதீர்கள். அவர்களை குற்றவாளிகளாக மட்டுமே இப்படி அடிக்ட் ஆகி கிடக்கிற, போதைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற, கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற. ஆனா இன்னைக்கு உள்ள ஒரு பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா, ஒரு காலகட்டத்தில் அது லிக்விடா மட்டும்தான் இருந்துச்சு. அவன் குடிக்கிறானா இல்லையா, போதைக்கு அடிமையாரானா இல்லையா, பொருளை பயன்படுத்துறானா இல்லையாங்கிறது இன்னைக்கு அது தெரியாத அளவுக்கு ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி வச்சு வாயில போட்டுருவான். அன்னைக்கு அவன் எப்படி அடிக்ட் ஆகியிருக்கிறான். ஹஜ்ரத் அவர்கள் எனக்கு முன்னால் பேசி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டிய காலகட்டம் இது. பிள்ளையினுடைய வளர்ப்புல ஒரு பெரிய கழுகு பார்வை வைக்க வேண்டிய காலகட்டம் இது. பிள்ளைகளுடைய விஷயத்தில் அழுத்தமான பார்வை பதிய வேண்டிய காலகட்டம் இது. என்ன பார்க்கிறான், என்ன படிக்கிறான், யாரோடு பேசுறான், யாரோடு பழகுறான். பிள்ளைகள் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்தியாவில் 13 வயசுல போதைக்கு அடிமையாகிற கூட்டம் 40% மேல இருக்காங்க. சர்வே சொல்லும் நல்லா பாதுகாக்க 13 வயசுலேயே அதை கையில் எடுத்துட்டானுங்க. இன்னைக்கு அது சப்ளை நடக்கிற எல்லா இடத்துலையும் நடக்கிறது. அதுக்கான ஒரு பெரிய அளவுகோல் எல்லாம் கிடையாது. ஹேர் அல்ஹம்துலில்லாஹ். நடைபெறுகிற நிகழ்வுகளை எனக்கு இங்கே சொல்றது நோக்கம் அல்ல, அதை விட நான் தீர்வுகளை சொல்லணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ஒழிக்க போறோம், பிள்ளைகள் அதிலிருந்து எப்படி மீட்க போறோம். முள்ளுல விழுந்த சேலங்கிற மாதிரி அது அப்படி விழுந்துருச்சு. அது அந்த பிள்ளைகள் அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த முதல் விஷயம் என்ன? இதற்காக நாம மீண்டும் ஒரு மறு எழுச்சியை கட்டமைக்கணும். என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முதல்ல முன்னெடுத்தது சுமார் 20 ஆண்டு கால திட்டம். நீங்க எந்த பாவத்தை வேணாலும் சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துடலாங்க. மது ஒழிப்பிற்கு இப்படி ஒரு கூட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டா அதுல இருந்து வெளியே வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? அல்லது இது ஒரு ஆரம்ப நிலை, அவ்வளவுதான். ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். அல்ஹம்துலில்லாஹ் செய்யணும், கண்டிப்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது முதல் கட்ட வேலையா இருக்கணும்.
நான் விழிப்புணர்வு ஏற்படுத்துற, முகாம்கள் அமைச்ச, கவுன்சிலிங் கொடுத்த, இது மட்டுமே தீர்வு கிடையாது. நாங்க அரசாங்க சார்பா ஒரு 30,000 கவுன்சிலிங் நடத்திட்டோம், முகாம்கள் அமைச்சிட்டோம். முகாம்களை ஏற்படுத்திட்டா தீர்வாயிடுமா? வெளியே கொண்டு வருவதற்கு வழி என்ன? 20 வருஷமாக பின்தொடர்ந்தார்கள். 20 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பெற்று 20 ஆண்டு காலத்திற்கு பின்னால தான் மது முழுமையாக ஒழிக்கப்பட்டுச்சு. மது எப்போ ஒழிக்கப்பட்டுச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ல, ஹிஜ்ரி 8க்கு முன்னால தான் மது முழுமையாக தடை செய்யப்படுது. அப்ப அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க? 20 வருஷம் என்ன செஞ்சாங்க? அந்த சமுதாயத்தை மதுவில் இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான எல்லா திட்டங்களையும், எல்லா அவேர்னஸையும் ஏற்படுத்தினாங்க. என்ன சொல்லுச்சு தெரியுமா இஸ்லாம்? மதுவை ஏன் வேண்டான்னு சொல்லுச்சு தெரியுமா? சுருக்கமாக சொல்றேன் பாருங்க. 5 விஷயத்தை காப்பாத்துறதுக்கு தான் மதுவை இஸ்லாம் தடை செஞ்சுச்சு. இந்த பிரச்சாரத்தை தான் இஸ்லாம் முன் வச்சுச்சு. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வச்ச பிரச்சாரம் என்ன? இந்த 5 விஷயம் தான். மது, ஒரு மனுஷன் 5 விஷயத்தை பாதுகாக்கணும். ஒண்ணு, தன் உயிரை பாதுகாக்கணும், தன் உயிரை பாதுகாக்கணும், தன் அறிவை பாதுகாக்கணும், தன் உயிரை பாதுகாக்கணும், தன் அறிவை பாதுகாக்கணும், தன்னுடைய பொருளை பாதுகாக்கணும், தன்னுடைய மானத்தை பாதுகாக்கணும், தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும். இதுக்கு பேர் அரபியில மகாசிதுல் ஹம்சான்னு சொல்லுவாங்க, அஸ்ஸரூரியாத்துல் ஹம்சா. இந்த 5 விஷயங்களுக்கும் மது ஆபத்தானது. இஸ்லாம் வச்ச பிரச்சாரம் என்ன? மது குடிச்சா அவனும் கெட்டு போவான், அடுத்த உயிரினுடைய மதிப்பு அவனுக்கு தெரியாது. மது குடிச்சா அவன் அறிவும் போயிடும், ஒரு அறிவாளியா நடக்க மாட்டான். அது அறிவுக்கு திறனானது. அல் ஹம்ரு மா ஹாமரல் அக்ல். உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட கேட்டாங்க, நீங்க அறியாமை காலத்திலேயே மது மீது இவ்வளவு ஒரு பெரிய வெறுப்பு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்க. சித்திக் ரலியல்லாஹு அழகான வார்த்தை சொன்னாங்க, மது குடிச்சவனை நான் பார்த்துருக்கிறேன், போதையில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு மலமும் ஒன்றுதான் மனமும் ஒன்றுதான் சொல்லி சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. சிறுநீரில் கிடந்து புரள்றவனை நான் பார்த்துருக்கிறேங்கிறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. நல்ல தெளிவா இருப்பான், நல்ல பெரிய ஆள் தான், நல்ல அறிவாளி தான், நல்ல சிந்தனையாளன் தான். ஆனா அது என்ன செஞ்சுட்டு அறிவுக்கு திரை போட்டுருது. எனவே இஸ்லாம் முதல்ல உன் உடல் பாதுகாப்பு, உன் அறிவை பாதுகாக்க சொல்லுது, உன் பொருளை பாதுகாக்க சொல்லுது, உன் மானத்தை பாதுகாக்க சொல்லுது, உன் மார்க்கத்தை பாதுகாக்க சொல்லுது. இந்த 5க்கும் மது பெரிய ஆபத்து. இஸ்லாம் இதை வச்சுதான் முதல்ல முன்னெடுத்துச்சு, இந்த திட்டங்களை வச்சுதான் முதல்ல முன்னெடுத்துட்டு போச்சு. அப்ப முதல்ல இந்த அவேர்னஸை ஏற்படுத்தினாங்க, மது குறித்த தீமைகளை சொன்னாங்க. இதை நிறைய பரப்பணும், இதனால ஏற்படுற விளைவுகளை, சமூகத்தில் மார்க்கம் சொல்லி இருக்கிற விஷயங்களை, மனிதன் சந்திக்கிற பிரச்சனைகளை. முதலாவது, இது முதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த முதல் அடிப்படையான விஷயம் இதுதான். இரண்டாவதாக, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த நடவடிக்கைகள்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, மார்க்க விஷயங்களோடு பொது காரியங்களோடு அந்த இளைஞர்களை சம்பந்தப்படுத்தினாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய மதுவுக்கு அடிமையாகிற இளைஞர்களுடைய பிரச்சனை என்னன்னா அல் ஃபராகா அப்படின்னு எழுதுறாங்க. அவனை கவனிப்பாரற்று விடுறதுனால தான் அவன் அந்த நிலைமைக்கு ஆளாகிறான். இளைஞர்களை கையில் எடுங்க, இளைஞர்களை பொது காரியத்திற்கு பயன்படுத்துங்க, அவனுக்கு வேலை கொடுங்க, பள்ளிவாசல்ல பொறுப்பு கொடுங்க, பள்ளிவாசலுடைய பணிகளுக்கு அவனை பயன்படுத்துங்க. இளைஞர்கள் நாம பயன்படுத்தாததனுடைய விளைவுகள் தான், நல்ல காரியத்தில் அவனை பயன்படுத்தாததனுடைய விளைவு தான். அவன் பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா, அவனை எப்பொழுதுமே தனிமையில வேலை இல்லாம விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வயசு பிள்ளை, 15 வயசு பிள்ளை, 18 வயசு பிள்ளைங்க. ஏங்க இந்த பிள்ளைங்களை பள்ளிவாசலுடைய பொறுப்புகளுக்கு எப்ப பயன்படுத்துவீங்க? அந்த தொடர்பு இல்லைங்கிறனா இளைஞர்களை தேடி போக வேண்டியது இருக்குது. 5 வக்து தொழுகையில கிடைக்கிறாங்களா பிள்ளைங்க? இளைஞர்கள் ஜும்மாவுக்கு பயான் பேசுறாரு ஹஜ்ரத், எந்த இளைஞன் கேட்கறன்னு நினைக்கிறீங்க? மார்க்க விஷயங்கள் அவன் காதுக்கே போக மாட்டேங்குது. இவனை எங்க பிடிக்கிறது? முதல்ல அந்த இளைஞன்
இளைஞர்கள் சமூகத்தில் மஹல்லாவில் இந்த சமுதாயத்தினுடைய பெரிய வருத்தப்படுற விஷயம் என்ன தெரியுமா? இங்கே நிறைய பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் இருக்கிறீங்க, தயவு செய்து நீங்கள் வருத்தப்பட்டுக்க வேண்டாம். ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மஸ்ஜிதுகளினுடைய பொறுப்புங்கிறது ரெஸ்பெக்ட் கிடையாது. நிறைய பேர் அப்படி நினைச்சிருந்தா தயவு செய்து அவங்களுடைய அந்த எண்ணத்தை மாத்துங்க. அது ரெஸ்பெக்டான பதவின்னு நினைக்காதீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. அது பொறுப்புக்குரிய பதவி, அது மரியாதைக்குரிய பதவி அல்ல. இன்னைக்கு மஹல்லாவுல இளைஞர்களுடைய விஷயத்துல நம்ம முதல்ல வெளியே கொண்டு வரணும்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல எடுத்தது என்னன்னா, இரண்டாவதான அந்த திட்டங்கள்ல இளைஞர்கள் மீதான கவனம். அதுக்கு என்ன செய்யணும்னா, எந்த மஹல்லாவுலையும் ஒரு டேட்டா நம்மள்ட்ட கிடையாது, டேட்டா மெயின்டெனன்ஸ் பண்றதே கிடையாது. ஒரு மஹல்லால எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? என்ன படிச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஜகாத் கொடுக்கிறவங்க தகுதியானவங்க, வாங்க தகுதியானவங்க, நோயாளிகள், PhD ஹோல்டர், ஹையர் செகண்டரி படிச்சவங்க, கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, இன்னென்ன துறைகள்ல இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆட்சி, எந்த டேட்டாவும் கிடையாது நம்மள்ட்ட, எந்த சர்வேயும் கிடையாது. மஹல்லால பின்ன எப்படி மஹல்லாவை எப்படி கையில் எடுக்க முடியும்? என் மஹல்லால ஒரு இளைஞன் மதுவுக்கு அடிமைப்பட்டு, போதைக்கு அடிமைப்பட்டு, கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டு தன்னுடைய இளமையை நாசமாக்கி, குடும்பத்தை நாசமாக்கி நடுத்தரவுக்கு வந்து நிற்கிறான்னா, தார்மீகமாக முதல்ல அது என் கவனத்துக்கு முதல்ல தெரியணும், நான் என் கவனத்துக்கு வரணும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இளைஞர்கள் மீதும் தனி பார்வை வச்சிருந்தாங்க, கூர்மையான பார்வை வச்சிருந்தாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தார், ஒரு நாள் வரல, 2 நாள் வரல, கேட்பாங்க, ஏன் அந்த இளைஞர் என்னாச்சு, அவர் வருவாரு என்னாச்சு? இதெல்லாம் எதனால நினைக்கிறீங்க? அந்த டேட்டாவை மெயின்டெனன்ஸ் பண்றதுனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன உடனே முதல்ல மதீனாவை கையில் எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மதீனாவினுடைய டேட்டா பேஸ் ரெடி பண்ணுங்க. நான் மதீனாவுக்கு ஒரு தஃப்தர் ரெடி பண்ணுங்க. ஏன் மதீனால எத்தனை மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க, தொழுகையாளி எத்தனை பேர் இருக்கிறான், தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறான், பெரிய வியாபாரிகள் எத்தனை பேர், எந்த டேட்டாவும் கிடையாது நம்மள்ட்ட. அதனால அல்ஹம்துலில்லாஹ் ஜகாத் எல்லாம் சிறப்பா கொடுக்கிறோம். ஜகாத் கொடுக்கறதெல்லாம் குறைவுலாம் கிடையாது. லட்சமா கோடி கோடியா பள்ளிவாசலுக்குன்னு வராங்க, மதரசாவுக்குன்னு வராங்க. நம்ம மக்கள் கொடுத்து சிலைக்கிறவங்க இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா நிறைய கொடுக்குறாங்க. ஆனா வறுமை ஒழிஞ்சிச்சா? ஜகாத்துங்கிறது வறுமை ஒழிக்கிறதுக்கான திட்டம் தானே, ஏன் ஒழிக்க முடியல? ஏன் இன்னும் வரைக்கும் ஏன் வறுமை ஒழியப்படல? 10 வருஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழிச்சு காட்டினாங்களே. மதீனாவுக்கு வந்த 10 வருஷத்துல வறுமையை ஒழிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபாத் ஆகும்போது மன் தரக்க மாலன் ஃபலிவரசதி வமன் தரக்க தைனன் ஃபைலைய, நீ சொத்தை விட்டுட்டு போனா உன் சொந்தத்துக்கு கொடுப்பா, நீ கடனை விட்டுட்டு போனா கவலைப்படாத, என் அரசாங்கம் இருக்கு, நான் அடைக்கிறேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல இப்படி சொன்ன ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க, ஒரு அரசியல் தலைவரை காட்டுங்க. கடனை விட்டுட்டு போனா கவலைப்படாதீங்கப்பா, என் அரசாங்கம் அடைச்சிக்கிடும் சொன்ன ஒரு தலைவர் உலகத்தில் காட்டுங்க பார்க்கும். எப்படி ஒழிக்க முடிஞ்சிச்சு? ஏன்னா மிக தெளிவாக மதீனாவினுடைய முழு டேட்டாவும் கையில வச்சிருந்தாங்க. காலையில ஃபஜ்ருக்கு பின்னால போனா முதல்ல சஹாபாக்கள் உட்கார்ந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? இன்றைக்கு பொருளாதாரத்தில் மாட்டிக்கிட்டவங்க எத்தனை பேர், இன்றைக்கு மது போன்ற போதைக்கு இவங்களுக்கு யாரெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு நாள் காலையில எழுந்திருச்சு கவுன்சிலிங்க்கு போவாங்க சஹாபாக்கள். யார் யார்கிட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குது, மது பிரச்சனையா, பெண் பிரச்சனையா, போதையா, என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, கவுன்சிலிங் கொடுக்கணுமா இல்லையா? இரண்டாவது விஷயம் இது, சமூகத்தில் இளைஞர்களை பத்தியான டேட்டா நம்மள்ட்ட கிடையாது. அதை தெரிஞ்சு வச்சிருந்தா தான் அவர்களை முதல்ல பள்ளியினுடைய விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தானே அல்லாஹ் காபத்துல்லாவை கட்ட சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அல்லாஹ் காபாவை கட்ட சொன்னான். அப்படிதான் ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ரப்பே, இந்த காபாவை கட்டுற பணியில என் மகன் இளைஞர் இஸ்மாயிலையும் நான் சேர்த்துக்கிறேனே அப்படின்னு கேட்கிறாங்க. உலகத்தினுடைய முதல் பள்ளியினுடைய நிர்வாகி, உலகத்தினுடைய முதல் பள்ளியினுடைய ஃபவுண்டர், உலகத்தினுடைய முதல் பள்ளியினுடைய பாணி,
உலகத்தினுடைய முதல் நிர்வாகத்தையே ஒரு வயோதிகரும் ஒரு இளைஞரும் சேர்ந்து தான் கையில் எடுக்கிறாங்க. இளைஞர்களை கையை விட்டுட்டோம், நலிவு போயிட்டாங்க. திரும்ப மீட்டெடுக்கிறது எப்படி? அவர்களை கொண்டு வரணுமா இல்லையா? கொண்டு வந்து நல்ல காரியத்திற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்க, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க, அறக்காரியங்களுக்கு அறப்பணிகளுக்கு பயன்படுத்துங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க, இளைஞர்கள் எதிரியினுடைய கையில் இருக்கிற வாளு மாதிரி, அதை நீ தடுத்து சரியான வழிக்கு நீ எடுக்கலன்னா அது உனக்கு எதிராக திரும்பிரும்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் நீண்ட நேரம் நின்று பேச வேண்டிய தலைப்புகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் விஷயம் நீண்ட கால திட்டம். நீண்ட கால திட்டம், ஒரு 20 வருஷ திட்டம் இதுக்காக வெளியே கொண்டு வருவதற்கு செஞ்சாங்க. இரண்டாவது விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களை நிறைய பணிகளுக்கு பயன்படுத்தினாங்க, நல்ல விஷயங்களுக்கு. நான் அது உள்ளுக்குள்ள போனா அது நிறைய காலம் பேச வேண்டிய இருக்கும். இன்னொரு 10-15 நிமிஷத்துல நான் முடிக்கணும். என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முத்தரஜிம் டிரான்ஸ்லேட்டர் யாரு? ஒரு 13 வயசு பிள்ளை ஸைத் ரலியல்லாஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காரியதரிசி யாரு? அனஸ் ரலியல்லாஹு. ஒரு கவர்மெண்டினுடைய தலைவருடைய முக்கியமான பர்சனல் செக்ரட்டரி அனஸ் ரலியல்லாஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. யமனுடைய ஆளுநர் அனுப்புறாங்க, 18 வயசு பிள்ளை முஆத் ரலியல்லாஹு. இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. நபியை சுத்தி இருந்தவங்க பூராவுமே இளைஞர்கள் தான். நஸரனி அஷ்ஷபாப் வ ஹஸலனி அஷ்ஷுயூக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் தீனுக்கு துணையாக நின்ன நிறைய காரியங்களை செஞ்சது இளைஞர்கள் தான், சின்ன சின்ன பிள்ளைங்கள் தான். நல் காரியங்களுக்கு பயன்படுத்துங்க. மூணாவது விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணாவது விஷயம் இது ஞாபகத்தில் வைங்க. ஒருத்தன் இந்த போதையில மாட்டிக்கிட்டான் அல்லது குற்றவாளியா ஆயிட்டான், கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டுதல் இதை, எந்த சூழ்நிலையிலையும் அவனை கேவலப்படுத்தி அவனை திட்டி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தி நீ மகன் இல்லை நீ, தயவு செய்து இந்த காரியத்தை மட்டும் செய்யாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் அது அவனை திருத்துறதுக்கு உதவவே உதவாது. குற்றத்தை வெறுக்கலாம், குற்றவாளியை வெறுக்கக்கூடாது. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நிலைப்பாடு. குற்றத்தை வெறுக்கணும், அவன் இருக்கிற அந்த குணத்தை களையணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மது பழக்கம் உள்ள பல பேர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சபையில் இருந்து விரட்டினதே கிடையாது. ரசூலுல்லாஹ்வோடு தான் இருப்பாங்க. ஒரு செய்தி எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்துல்லா அப்படின்னு ஒருத்தர், அப்துல்லா ஷாபன் கவியன், ரொம்ப தரகாத்திரமான ஆளு. இவரே கொஞ்சம் விவகாரமான ஆளும் கூட. என்ன செய்வார் தெரியுமா? பஜாருக்கு போவார். பஜாரில் போய் ஏதாவது பொருள் வாங்குவார். பொருளை வாங்கிட்டு பில்லை ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பிடுவார். இப்படி செஞ்சுட்டு இருந்தார். ஒரு நாள் கடையில் போய் ஒரு அழகான ஜிப்பா வாங்கிட்டாரு. வாங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து ஃபதரகல் பாப், கதவை தட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்தாங்க. திறந்த உடனே இவரை பார்த்தா, இந்த அப்துல்லாவை பார்த்த உடனே யுரஹிபு அப்படி கட்டி பிடிச்சாங்க, வரவேற்றாங்க, உட்காருங்க, ரொம்ப உரிமையோடு அந்யோன்யமாக நல்ல பழகுனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பஜாருக்கு போனேன், அழகான ஒரு ஜிப்பா பார்த்தேன், உங்களுக்கு போட்டு அழகா இருக்கும், உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்தேன், இன்னும் பிடிங்க யா ரசூலல்லாஹ், இதை அன்பளிப்பா வச்சுக்கங்க, அன்பளிப்பா வச்சுக்கங்கன்னு கொடுத்தாரு. கொடுத்துட்டு இது சமனஹா, அதுக்குண்டான காசை இவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்கிறாரு. யாரை கூட்டு வந்திருக்கிறாரு? கடைக்காரர்கிட்ட கடனை சொல்லிட்டு அவர் கூட்டு வந்திருக்கிறாரு. அன்பளிப்புன்னு சொல்லிட்டு காசை கொடுங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பழகுவாங்க. ஒரு கண்ணியமான தலைவருடைய இடத்துல இருக்கிறவங்க பழகுறவங்களும் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சாமானிய ஆட்களும் விவகாரமான ஆட்கள். அன்சிலின் நாஸ கத்ர மனாசிலிஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு தலைமைத்துவத்தினுடைய லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. தலைமைத்துவ திறமையில ஒன்று என்னன்னா, நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இருப்பேன், மக்களை மாற்றக்கூடாது. மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிறது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பண்பு. வரக்கூடியவங்களுக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்ற அவர் வந்தாரு.
காசை கொடுக்கணும். சரி நான் கொடுத்துறேன் சொல்லிட்டு செல்லாதுன்னா ஹாதிஹி ஹதியா, இது அன்பளிப்பா, இந்த அன்பளிப்பு புதுசா இருக்குதே நான் கேள்விப்பட்டது இல்லையே நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரின்னு காசை கொடுத்துட்டாங்க. அவர் சொன்னார் ஜும்மாவுக்கு இந்த ஜுப்பாவை தான் போட்டு ஏறணும். நாங்கள் சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நபியோடு இவ்வளவு அந்யோன்யமாக பழகின இந்த அப்துல்லாங்கிறவர் கான முதம்மினு ஹம்ரு, இவர் ஒரு குடிகாரர் மது பிரியர் இவர். ஆனா மது குடித்ததற்காக கொண்டு வரப்படுவார், சவுக்கடி கொடுக்கப்படும். 40 சவுக்கடி இஸ்லாத்தினுடைய சட்டம். ஹலீஃபாக்களுடைய காலகட்டத்தில் 80 சவுக்கடியா மாத்திட்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என் குடும்பமா இருந்துச்சுன்னா அதுல மாட்டினா நான் 100 சவுக்கடி கொடுப்பேன்பாங்க. உமர் ரலியல்லாஹு அப்படி குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை 100 சவுக்கடி கொடுத்து உமர் ரலியல்லாஹுவே கையை வச்சு அடிச்சு 100 சவுக்கடியில் அந்த ஆள் மௌத்தாவும் ஆயிட்டாரு. சமூகத்தினுடைய மிகப்பெரிய கேன்சர் அது. உமர் ரலியல்லாஹு என் வீட்டு வாசல்ல அதை முளைக்க விடமாட்டேன்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. மது அதுக்கு எதிராக எடுத்த இஸ்லாமிய சட்டங்கள் நடவடிக்கை, இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா இதுதான் நிலப்பாடு. இஸ்லாமிய ஆட்சியா இருந்தா சவுக்கடி கொடுக்கணும், 40 சவுக்கடி கொடுக்கணும்ங்கிறது இஸ்லாம். என்ன சொல்ல வரேன், இவர் ஒரு தடவை குடிச்சாரும் கொண்டு வரப்பட அடிக்கப்படும், இஸ்லாமிய சட்டம்லாம் நிறைவேற்றப்படும், அடிச்சிருவாரு திரும்ப போயிடுவாரு, திரும்பவும் குடிப்பாரு. அந்த பழக்கத்துல அவரால் வெளியே வர முடியாது. ஆனா தொழுக வருவாரு, மத்த எல்லாமே செய்வாரு. ஆனா குடியும் இருக்கும், குடி பழக்கமும் இருக்கும், இதுவும் செய்வாங்க. இப்படியே போயிட்டு இருந்து 4வது தடவை ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு பார்த்துட்டாங்க. அவரை பார்த்த உடனே மா அக்ஸர் மா யூதாபி, எத்தனை தடவை தான் வந்து அடி வாங்குவீங்க, திருந்த மாட்டீங்களா, அல்லாஹும் அலஅன்ஹு, யா அல்லாஹ் இவரை சபிச்சு நாசமாக்குன்னு சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு. உடனே துடிச்சு போய் எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, உமரே லா தலஅன்ஹு, அவர் திட்டாதீங்க, அவர் குடிகாரன்னு திட்டாதீங்க, அவர் வெறுக்காதீங்க. ஃபைன்னஹு யுஹிப்புல்லாஹ் வ ரசூலஹு, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறார் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் மேலையும் அல்லாஹ் மேலையும் இருக்கிற அந்த அன்பு இருக்குதே, மஹப்பத் இருக்குதே, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அவரை இந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இப்படி பாவத்திற்குள் சிக்கியவர்கள் வெறுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, தூரம் கட்டப்பட வேண்டியவர்கள் அல்ல. நாம் உடன் வைத்து நம்ம மேல அவர் அன்பு வச்சிருந்தாரு, மரியாதை வச்சிருந்தாரு, வாப்பா அம்மா மேல குடி பழக்கம் இருக்குது, இப்படி ஒன்று மாட்டிக்கிட்டாரு, இருந்தாலும் வாப்பா அம்மா மேல கண்ணியம் இருக்குது, மரியாதை இருக்குது, பெரியவங்க மேல மரியாதை இருக்குது, உலமாக்கள் மேல மரியாதை இருக்குது, சமுதாயத்தினுடைய நிர்வாகிகள் மேல கண்ணியம் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா தயவு செய்து அதை பயன்படுத்தி அந்த பிள்ளைய கவனமாக திருத்த பார்க்கணுமே தவிர, வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற பொழுது அந்த பிள்ளையை எப்படியாவது அதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்யணும். அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன விளங்குது தெரியுமா, எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீதான மஹப்பத்தை, அன்பை அந்த பிள்ளைகளினுடைய உள்ளத்தில் கொடுத்துட்டா அந்த மஹப்பத்து பிள்ளைகளை மதுவிலிருந்து வெளியே கொண்டு வந்துடும். அப்போ இந்த மீலாது விழாக்கள்ல இந்த போதை ஒழிப்பு மாநாடு நடத்துறதுனால மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நபி மேல முஹப்பத் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நபி மேல எப்படி முஹப்பத் வரும், நபி யாருன்னு தெரிஞ்சா தானே முஹப்பத் வரும். நபி யாருன்னு தெரியறதுக்கு தான் இந்த கூட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு தெரியறதுக்கு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப மூணாவது விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறு செய்தவர்களை தூரத்தில் வச்சு திருத்துறதல்ல, அல்லது அவங்களை வெறுத்து திருத்துறதல்ல, ஒதுக்குறதல்ல, சமூகத்திலிருந்து ஓரம் கட்டுறதல்ல, அவர்களை உடன் வைத்து கொண்டு திருத்துவது. இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்த பெரிய பாடங்கள்ல அடிப்படையான பாடம் என்னன்னு சொன்னா, தயவு செய்து இதுல உணரணும், பொறுப்புதாரிகள் தங்களுடைய பொறுப்புகளை உணரணும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுல கண்டிப்பாக ஒரு கை தட்டுனா ஓசை வராதுங்க. சமூகத்திலிருந்து இந்த போதையை ஒழிக்கணும்னா இதுல பெற்றோர்கள், ஜமாத்தார்கள், நிர்வாகிகள், உலமாக்கள், சம்பந்தப்பட்ட அத்துணை அமைப்புகள். இனி அடுத்த கட்டம் இருக்கிறது, அதிகாரம், ஆட்சி என்றெல்லாம் அடுத்து. குறைஞ்சபட்சம் இந்த டீம் ஒர்க் இது ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொருவர்களும் அந்த பொறுப்பை உணரணும். என் வீட்டில் நடக்கல இல்லையா, பக்கத்து வீட்டில் தானே, என் தெருவில் நடக்கல இல்லையா, எங்க ஒரு இடத்துல தானே. இப்படி தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடியவர்கள் பொறுப்புல இருக்கிறதுனால தான் சமூகத்தில் இன்னும் அதை வேற இருக்க முடியல பெருமக்களை. நான் இதை ஓப்பனா நிறைய உடைச்சு பேசுறேன். இதுல சமுதாயம் கண்டிப்பாக ஒரு கூட்டத்திலேயோ ஒரு பேரணியிலேயோ இதுக்கெல்லாம் முடிவு கட்டிட முடியாது.
தயவு செய்து இதுல பொறுப்பு சம்பந்தப்பட்டவங்க. உமர் ரலியல்லாஹுனுடைய ஆட்சி காலம்ங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சியே இன்னைக்கு உலகம் முழுக்க பேசுது. ஏன் இவ்வளவு தூரம் பேசப்படுது? காந்தியிலிருந்து கெஜ்ரிவால் வரை எல்லாருமே உமருடைய ஆட்சி இவ்வளவு பெருமையா பேசுறாங்களே ரலியல்லாஹு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆட்சியில் இருக்கும்போது சிரியாவில் முஸ்லீம் படைகளுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. சிரியாவில் முஸ்லீம் படைகளுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. வெற்றி கிடைச்சிச்சுங்கிற செய்தியை ஒருத்தர் வந்து சொன்னார். உமர் ரலியல்லாஹு உடனே அதை சந்தோஷத்தில் கொண்டாடலாம் இல்லை. என்ன கேட்டாங்க தெரியுமா? முஸ்லீம் படைகள் ஜெயிச்சிட்டா. ஆமா. மதா பத அல் கிதால், சண்டை எப்போ ஆரம்பிச்சிச்சு? போர் எப்போ ஆரம்பிச்சிச்சு? பாதல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால ஆரம்பிச்சிச்சு. மதாக்கான நசர், எப்போ ஜெயிச்சிங்க? கபுல் லுஹர், லுஹருக்கு முன்னால ஜெயிச்சிட்டோம். உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? 2000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு பகுதி அது சிரியா. சத்தியத்திற்கு முன்னால் அசத்தியம் இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சு நின்று இருக்குதுன்னா ஒன்று நீங்க செய்த குற்றமாக இருக்கணும், இல்லைன்னா நான் செஞ்ச பாவமாக இருக்கணும். நாங்க இந்த வார்த்தை என்னங்க சொல்லுவீங்க? இதை ஒரு பொறுப்புதாரியாக தங்களுடைய பொறுப்பை எவ்வளவு அழகாக உணர்த்துகிறார்கள். ஈராக்கினுடைய ரோட்டில் ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு, கடுமையான வெள்ளம் வந்துச்சு. உடனே ஹின்ஸ் கொடுத்தாங்க உமர் ரலியல்லாஹு. ஈராக்கினுடைய ரோட்டை இப்படி சரி பண்ணுங்க, மக்களை இப்படி தூரப்படுத்துங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, வேகமா முகாம்களை ஏற்படுத்துங்க, சீக்கிரமா களப்பணியில இறங்குங்க, எந்த இழப்பும் வந்துடக்கூடாது. பெரிய வெள்ளம் ஈராக்ல. சரி, வெள்ளம் முடிஞ்ச பின்னால உமர் ரலியல்லாஹு அங்கிருந்து ரிசல்ட் கேட்டாங்க. என்ன நடந்துச்சு, என்ன சேதாரம்? அங்க உள்ள ஆளுநர், எல்லாத்தையும் நாங்க காப்பாத்திட்டோம், மக்களை காப்பாத்திட்டோம், ஒரே ஒரு ஆடு மட்டும் செத்து போச்சு. அழுதாங்க அழுதாங்க உமர் ரலியல்லாஹு. அப்படி அழுதாங்க உமர் ரலியல்லாஹு. ஒரு பெரிய வெள்ளத்துல எல்லாத்தையும் காப்பாத்திட்டோம், ஒரு ஆடு மட்டும் செத்து போச்சுன்னு சொன்னப்போ உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஈராக் இங்க இருந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கலாம், அந்த ஈராக்கினுடைய ரோடு சரியில்லை என்ற காரணத்தினால் ஒரு ஒட்டகமோ குதிரையோ கால் தட்டி கீழே விழுந்தாலும் இந்த உமர் தான் அல்லாஹ்வுக்கு முன்னால குற்றவாளியாக நிற்பான். என்ன வார்த்தைங்க இது? எவ்வளவு அழகான வார்த்தை. பொறுப்புதாரிகள் தங்களுக்கான பொறுப்பை உணரணும். என் வீட்டில் நடக்கல, என் ஊர்ல நடக்கல, என் தெருவில் நடக்கல, என் குடும்பத்தில் நடக்கல, எங்கோ நடக்கிறது, எங்கோ ஒரு இளைஞன், எங்கோ உள்ள இளைஞன். பெருமக்களே, தயவு செய்து என் சமுதாய இளைஞன், என் ஊர் இளைஞன் என்று அந்த பார்வையை கொண்டு வரணும். எனவே சமூகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதை ஒழிப்பில் அத்தனை சமுதாயத்தையும் கைகோர்க்க வைத்தார்கள். இதை வெறுமனே நாம மட்டும் கைகோர்த்துட்டு செய்யறதல்ல, சகோதர சமயத்தவர்களை இதுல பங்கெடுக்க வைக்கணும். அவர்கள் போதைக்கு எதிராக இந்த மாதிரி மாநாடுகள் நடத்துறாங்க, போதைக்கு எதிராக பேரணிகள் நடத்துறாங்க, ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறாங்க. நாம அதுல பங்கெடுக்கணும். இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அதுவும் தானே, அதுல நாமளும் பங்கெடுக்கணும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதைக்கு எதிராக எடுத்த இது போன்ற நடவடிக்கைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நடவடிக்கை. இதை தாண்டி 5வதாக நான் சொல்வது, ஆன்மீக ரீதியாக அந்த பிள்ளைகளை முதல்ல ஒழுக்கம் சார்ந்த அதபுகளை அந்த பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் நடத்துறது, கவுன்சிலிங் வகுப்புகள் நடத்துறது, தர்பியா வகுப்புகள் நடத்துறது, தஸ்கியா வகுப்புகள் நடத்துறது, இந்த மாதிரியான இளைஞர்களை கூட்டு வந்து நாம அது கண்டிப்பாக நடத்தணும். பெருமக்களை, இது நிறைய நடத்தணும். பர்டிகுலரா அவர்களை, சம்பந்தப்பட்டவர்களை நாம கூட்டு வந்து பள்ளிவாசல்ல வச்சு அவர்களை நம்ம கவுன்சிலிங் வகுப்பு நடத்தணும். வாரத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு சனிக்கிழமை லீவா, ஞாயிற்றுக்கிழமை லீவா வச்சு தர்பியா நடத்துங்க, தஸ்கியா நடத்துங்க அவங்களுக்கு. இது கண்டிப்பாக செய்யணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க. தர்பியா வகுப்புகளை நடத்தியிருக்கிறாங்க, தஸ்கியா வகுப்புகளை நடத்தியிருக்கிறாங்க. எனவே இந்த 5 அம்ச திட்டங்களை முன்னெடுக்கிற பொழுதுதான்
சமூகத்திலிருந்து இந்த போதை என்ற மிக மோசமான விளைவுகளை சமுதாயத்திலிருந்து அகற்ற முடியும், அப்புறப்படுத்த முடியும். அப்படி உலகத்தில் 20 ஆண்டு காலங்கள் மதுவில் இருந்து உலகத்தில் அரபிகளை விட மதுவுக்கு அடிமைப்பட்டவர்கள் உலகத்தில் கிடையாது. மொடா குடிகாரர்கள் அவர்கள் உலகத்தில் எல்லா பொருட்களிலிருந்து மதுவை தயாரிப்பார்கள். பேரித்தம்பளமும் அதுக்கு விதிவிலக்கல்ல, திராட்சையும் விதிவிலக்கல்ல, கோதுமையும் விதிவிலக்கல்ல, தேனில் இருந்து கூட அவர்கள் மதுவை தயாரிக்கிற கூட்டம். உலகத்தில் அரபுகளை போல மதுவுக்கு அடிமையானவர்கள், மதுவுக்கும் மாதுவுக்கும் மதிமயங்கி கடந்த அரபுலகத்தினுடைய கூட்டத்தை தான் மதுவின் வாடையை கூட மிக கேவலமாக நினைக்கிற மிக உயர்ந்த உன்னத சமூகமாக இந்த உலகத்தில் மது ஒழிப்பில் மகத்தான வெற்றி கண்ட மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த மாபெரும் மீலாது விழாவிலே இந்த உலகத்தில் மது ஒழிப்பு சாத்தியமே என்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த சங்கநாதத்தை நான் மீண்டும் மீண்டும் முழங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாசிக்கிறீங்க